இரும்புச்சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம், பல இரும்புச்சாமா ஐயம்பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம். எங்க லோக்கல் என்னங்க, எங்க தொகுதி என்னங்க, எங்க மாவட்டம் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கறது என் செவிகளில் விடாமல் இல்லை. அதுக்கும் சொல்லி இருக்கிறோம். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, சுருக்கமா சொல்றேன். ஆலங்குளத்துல நெல் கொள்முதல் மையம், விளையாட்டு மைதானம் உருவாக்கப்படும். கடையநல்லூர்ல அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, கடையம் நீர்ப்பாசன வசதிகளை பெருக்குவதற்காக கடனாநிதி ராமநிதி இணைக்கப்படும். தென்காசியில வேளாண்மை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் உருவாக்கப்படும். தென்காசியில மருத்துவக் கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி, குளிர்பதன கிடங்கு, மாம்பழச்சாறு தயாரிப்பு தொழிற்சாலை, கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்காக மின் உலர் சாதன வசதி. தென்காசி சங்கரங்கோவில் கடையநல்லூர்ல உள்ள அரசு மருத்துவமனைகள் நவீனப்படுத்தப்பட்டு அது தரம் உயர்த்தப்படும். சங்கரங்கோவில்ல ஜவுளி பூங்கா, தென்காசியில பீடி தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதிகள் ஏற்படுத்தி தருவதற்காக இஎஸ்ஐ மருத்துவமனை. கடவிகனார் அணையிலிருந்து உபரிநீர் அருந்தவ பிராட்டி குளத்திற்கு கொண்டு வரப்படும். ராமநதி அணை, முரியப்பஞ்சனை அணை, புது கால்வாய் மற்றும் பாசன வாய்க்கால் ஆகியன தூர்வாரப்பட்டு சீர் செய்யப்படும். புளியங்குடியில குளிர்பதன கிடங்கு, எலுமிச்சை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை, சிவகிரி செண்பகவலி அணை திட்டம், இரட்டைக்குளம் கால்வாய் திட்டம், சேர்வலாறு ஜம்முநிதி நீர்த்தேக்க திட்டம், அதேபோல குண்டாறு அணையின் உயரத்தை கூட்டி அதிக அளவில் நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்கப்படும். கடையம், பாப்பாக்குடி, கீழப்பாவூர் 163 கிராமங்களில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும். விடுதலை போராட்ட வீரர் வெண்ணி காலடியின் நினைவை போற்றும் வகையில் விஸ்வநாத பேரில சிலை அமைக்கப்படும். இப்படி பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். இந்த திட்டங்கள் 5 வருஷத்துக்குள்ள நம்ம ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளாக இது அமைஞ்சிருக்கு.